ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில், இந்த இணையதளத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த அன்பின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, எப்படி இருக்கின்றீர்கள்? கேட்பதை மாத்திரம் இருந்து விடாதபடி அது நடக்க முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தெய்வம் கொடுத்திருக்க வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் மூலமாய் அடியேனுக்கு என் இருதயத்தில் கொடுத்த பாரத்தின் வார்த்தையை அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம், திருத்தூதர் பணிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுதுதான் ஆசீர்வாதம் உண்டாகும். நிரப்பப்படும். யார் அவர்கள்? உலகத்துக்கு பயந்தவர்கள். யார் அவர்கள்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீசர்கள். யார் அவர்கள்? நீங்களும் நானும் தான். உங்களையும் என்னையும் நிரப்ப ஆண்டவர் வாஞ்சிக்கிறார், ஆண்டவர் விரும்புகிறார். அந்த அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்டவர்கள்? யார் பெரியவர் என்று சொல்லி தங்களுக்குள்ளே சண்டையிட்டவர்கள், தங்களுக்குள்ளே போட்டி போட்டவர்கள். இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் இணைத்து அவர் மேல் தன்னுடைய ஆவியை ஊற்றினார். என் ஆவியினால் ஆகும் என்று சொன்னாரே, என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசி மூலம் சொன்னாரே, அதே பரிசுத்த ஆவியான உங்களையும் நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தாயே, தகப்பனை, பிரியமான தம்பி, தங்கையே, உன் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியான் நிரப்புவார் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாயிருக்கும். வாழ்க்கையில் தோல்விகள் வெற்றியாய் மாறும். குதிரை யுத்த நாளுக்கு பழக்குவிக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். உன் வாழ்க்கையில ஜெயம் எடுக்கிற நாள் இந்த நாள். உன் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவி நிரப்பப்படுகிற நாள் இந்த நாள். எனக்கு அருமையான நிரப்பப்படும் பொழுது அவன் மேல் அழைப்பு இருந்தது உண்மைதான், அபிஷேகம் இல்லை. அவர்கள் மேல் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கருவிலை தெரிந்து கொள்ளப்பட்ட காரியம் இருந்தது உண்மைதான். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை. நாம் ஜெபிக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாதபடி ஏதோ ஒன்றை போல. அப்படி அல்ல. தேவன் நமக்கு ஆண்டவராக இயேசு சொன்னார், நான் போய் பரிசுத்த ஆவியான் அனுப்புகிறேன் என்று சொன்னார். வாக்கு மாறாத தேவன். வானம் பூமி ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தை மாறாது என்று சொன்ன தேவன் பரிசுத்த ஆவியானை அனுப்பினார். அந்த ஆவியானவர் பேதுருவை பயன்படுத்தினவர், நிரப்பினவர். அந்த சீசர்களை நிரப்பினவர். உங்களை இமனே நிரப்பும் போது நம்ம குடும்பம் முழுவதும் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் நிரப்பப்படும். அந்த ஆவியா நமக்குள் வரும் பொழுது இந்த குறையெல்லாம் நிறைவாகும். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அது கற்றுக் கொடுத்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. உன் குடும்பத்துக்கு, உங்கள் கணவருக்கு, உன் பிள்ளைகளுக்கு, வாழ்க்கைக்கு, உன் வாழ்க்கைக்கேற்ற துணைக்கு, உன் வேலைக்கு, உன் குடும்பத்தில் குறைக்கு என்ன நான் செய்யணும், ஆண்டவரே இந்த வியாதிக்கு நான் என்ன செய்யணும், அவர் சொல்லுவார். அவர் சொல்ல வாய்க்கும் கட்டளை நிற்கும். அந்த பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திலும் நடத்த அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை வழி நடத்தின அருமையான சகோதரர், ஒரு நாள் ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 25 வாலிப நண்பர்கள் இருந்தோம். கண்ணீரோடு ஜெபித்தோம். 4-5 சகோதரர் இருந்தார்கள். அவர்கள் புன்னக்காயிலை சார்ந்தவர்கள். எனக்கு அருமையானவர்களே, எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணோம். அப்போ எங்களுக்கெல்லாம் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ண தெரியாது. அழைக்கப்பட்ட புதிய நாட்கள், ரட்சிக்கப்பட்ட புதிய நாட்கள். நான் சொல்வது கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்னதாகி உள்ள காரியத்தை சொல்கிறேன். எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. புதிய நாட்கள்னால கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்குன்னு தெரியல. திடீரென்று ஒரு தம்பி மேலே, அவரோட பேர் யூஜின், அவர் மேலே பரிசுத்தாவின் இறங்கினார். அவர் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தார். புன்னக்காயில் வந்த ஒரு சகோதரி அதற்கு டிரான்ஸ்லேட்டர், அதுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுத்தார். அங்கு இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து பேச ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய ஆவியான பேசுகின்றவர். வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் வந்தது. தேவ சமூகத்தில் அமர்ந்தோம். என்னையும் எங்களையும் நிரப்பினார். இன்றைக்கு தேசத்தில் தேவன் கரத்தில் பயன்படுத்துகிற ஒரு ஊழியக்காரனாய் மாற்றினார். உங்களையும் அப்படியே செய்வார். இதை வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கை, உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். தேவனால் நிரப்பப்பட உன்னை அர்ப்பணி. உன்னை எடுத்து பயன்படுத்துவார். உன் குறையெல்லாம் நிறைவாக்குவார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உடைய குமாரனாய இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி, உடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மேலும்
பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. அவள் வாழ்க்கையில் உள்ள குறையெல்லாம் மாற்ற அவருக்கு போதிப்பீராக. தகப்பனே, உடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் அவளோடு கூட குறித்து பேசி அவள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை என் பிள்ளைகளுக்கு சொல்வீராக. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.